இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மத்தி மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ மத்தி மீன் வச்சு நம்ம மீன் பீரா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்கலாம். மீன் பீரா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மூடி தேங்காய் நான் திருவி எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீனை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பெருசாகவும் வேண்டாம், சின்னதாகவும் வேண்டாம். அரைச்சிட்டு வந்த தேங்காய் அதில் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குடம்புளி ஒரு 2-3 குடம்புளி நான் 2-3 பிச்சு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குருமிளகு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அதையும் நல்லா பெசரி விட்டுட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீன் வேகிறதுக்காக லேசாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். அந்த லேசாக தெளித்து விட்டால் போதும். இப்போ நம்ம பரவலாக எல்லா பக்கம் மீனை எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் பீரா ரெடி ஆயிரும். இந்த மீன் பீரா கேரளா டிஷ்ஷு. ஆனால் இது ஒரு ரொம்ப டேஸ்டியான மீன். ஆவியில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி தான். கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். இந்த மீன் பீரா மத்தி மீன் மட்டும் இல்லைங்க, நெத்திலி மீன், அயிலு மீன் எல்லா மீன்லேயுமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.